இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரிப்பன் பக்கோடா தாங்க பண்ண போகிறேன். நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டான இந்த ரிப்பன் பக்கோடாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு முதல்ல அரிசி மாவு அளந்துக்கலாங்க. நான் 2 கப்பு அரிசி மாவு போட்டுக்க போகிறேன் 120 ml கப்பால். எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ரொம்ப ஈஸியாக ரிப்பன் பக்கோடா வந்துடும். இப்போது 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். ரிப்பன் பக்கோடாவுக்கு நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். எள்ளு போட்டுக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லா மாவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிளகாப்பொடி, உப்பு, எள்ளு, பெருங்காய பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கைகளால். இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். சூப்பராக ரிப்பன் பக்கோடா பண்ணிடலாம். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் ரிப்பன் பக்கோடா போடுறதுக்காக. அந்த எண்ணெயிலேருந்து சுட சுட கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. இதை மாவு மேலே கொட்டி விட்டுறலாங்க. இது மாதிரி சுட சுட எண்ணெய் சுட சுட விட்டதால் மாவை வெறும் கைகளால் மிக்ஸ் பண்ண வேண்டாம், கரண்டியாலே மிக்ஸ் பண்ணிக்குவோம். மாவில் சூடான எண்ணெயை விட்டு மிக்ஸ் பண்ணி மாவு பிசையும் போது முறுமுறுன்னு வருங்க ரிப்பன் பக்கோடா. கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. ஓலை பக்கோடா பண்ணுறதுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இடியாப்ப மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சு கொண்டு வந்துடலாங்க. கட்டியில் மாவை நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. எண்ணெயில் மாவு பிழியும் போது மாவு எதுவும் வெடிக்காமல் இருக்கும், எண்ணெய் திரிக்காமல் இருக்கும். மாவை இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இடியாப்ப மாவு பதத்துக்கு. மாவில் எண்ணெய் ஊற்றி பிசைய விருப்பம் இல்லாதவங்க பட்டர் கூட போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. மாவை சூப்பராக பிசைஞ்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோங்க நான். இப்போ நான் முறுக்கச்சி குழலில் போட்டுக்கிறேன் இந்த மாவை. முறுக்கச்சி குழலில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். பிழியும் போது கஷ்டம் இல்லாமல் மாவு வெளியே வருங்க, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க. முதல்ல மாவு போட்டு பிழியும் போது மட்டும் எண்ணெய் தடவினா போதுங்க, அப்புறம் தடவ தேவையில்லைங்க. இந்த முறுக்கு குழல் கூட வந்தால் ரிப்பன் பக்கோடா பிளேட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குங்க, அதனால நான் டேப்பு போட்டு நடுவில் இது மாதிரி தடுத்துக்கிறேன். அந்த குழலுக்கு அடியில் ரிப்பன் பக்கோடா பிளேட்டை போட்டு மூடிடலாங்க. இது மாதிரி மூடிட்டு குழலுக்குள்ளே மாவை வச்சிடலாம். குழலுக்குள்ளே மாவு வச்சு முடித்ததும் முதல்ல மாவை நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிழிஞ்சு பார்த்துப்பேங்க, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா மாவில் அப்படின்னு சொல்லிட்டு. பிழிஞ்ச இந்த ரிப்பன் பக்கோடாவை நல்லா சூடான இருக்கிற எண்ணெயில் போட்டு வேக வச்சு பார்க்கலாங்க. மாவு தெறிக்குதா, கரெக்டாக பதமாக பிசைஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இது மாதிரி பிழிஞ்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரிப்பன் பக்கோடாவை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இந்த ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வந்திருக்கா, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ திருப்பி புழிய ஆரம்பிச்சிடலாம். அதே சூடு எண்ணெயில் திருப்பி டைரெக்டாக புழிய ஆரம்பிச்சிடலாங்க. எப்படி நம்ம முறுக்கு புழியோமோ அதே மாதிரி பெரிய சைஸ் முறுக்கு மாதிரி புழிஞ்சிக்கலாங்க எண்ணெயை சுற்றி. ரிப்பன் பக்கோடா நல்லா முழுகிற அளவுக்கு ஆயில் வைக்கணுங்க. ஆயில் கம்மியாக வச்சா ரிப்பன் பக்கோடா பண்ண முடியாது, நிறைய ஆயில் வைக்கணும். குறைஞ்சது நம்ம 1/2 லிட்டர் அளவுக்காவது இது மாதிரி எண்ணெய் வைக்கணும். இப்போ மாவை எண்ணெயில் பிழிஞ்சு விட்டாச்சுங்க. நல்லா வேக வைக்கலாம். ஒரு புறம் நல்லா ரிப்பன் பக்கோடா வந்ததும் மறுபுறம் திருப்பி போட்டுருவோம். ஓலை பக்கோடா வேகும்போது இது மாதிரி பபுள்ஸாக இருக்குங்க. நல்லா வெந்ததும் பபுள்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். ஆயிலோட கொதிப்புத்தன்மை எல்லாமே இது மாதிரி அடங்கிடும். அடங்கினோன்னு கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. எடுத்துடலாம் நம்ம இப்போ ஓலை பக்கோடாவை. புதுசாக இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா கூட ஓலை பக்கோடாவை ஈஸியாக பண்ணிடலாம். எண்ணெயில் இருந்த பபுள்ஸ்லாம் கம்மியாகிடுச்சுங்க. இப்போ ஓலை பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, பொன்னிறமாக. இப்போ எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு சூப்பரான ஓலை பக்கோடா ரெடி பண்ணியாச்சு. இப்போ 2வது செட்டும் புழிய ஆரம்பிச்சிட்டேங்க நான். இந்த ரிப்பன் பக்கோடா புழியிறது பெரிய அளவுக்கு முறுக்கு சுடுற மாதிரி தாங்க. பெரிய அளவுக்கு முறுக்கு சுடுற மாதிரி எண்ணெயில் புழிஞ்சு விட்டுறணுங்க. 3 அடுக்கு மட்டும் இந்த மாதிரி புழிஞ்சால் போதுங்க. இப்போ ஒரு புறம் வேக வச்சுட்டு மறுபுறம் திருப்பி போட்டு வேக வைப்போம் இந்த ரிப்பன் பக்கோடாவை. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு ரிப்பன் பக்கோடா பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சமாக கலர் மாறுங்க இது மாதிரி.
இப்போ நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக மொறுமொறுன்னு எல்லா மாவுகளையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு ரிப்பன் பக்கோடாவாக. ஓலை பக்கோடாவில் எள்ளு எல்லா இடத்துலையுமே தெரியுது பாருங்கள். கொஞ்சம் நிறையவே எள்ளு போட்டுக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே போட்டிருந்தேன். சூப்பராக மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ஓலை பக்கோடா ரெடியாக இருக்குது. நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோம்னா இந்த ஓலை பக்கோடா 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. கொஞ்சம் மாவுலேயே நிறைய ஓலை பக்கோடா கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸான இந்த ஓலை பக்கோடாவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீயோடு வச்சு இந்த ஓலை பக்கோடா சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தீபாவளிக்கும் இதை நம்ம ஸ்நாக்ஸாக பண்ணிக்கலாங்க. இந்த ஓலை பக்கோடாவை உங்கள் வீட்டில் தீபாவளிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஓலை பக்கோடாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோக்களையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.